friends, welcome to Rashi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நாம பார்க்க போறதுனா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோட கவுன்சிலிங் கோட் வந்து 4. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். என்னென்ன டீடைல்ஸ் அப்படினு கேக்குறீங்களா? இந்த காலேஜோட ஓவர் ரிவ்யூஸ், அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதையும் தாண்டி இதுல பர்టిక్యులரா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணும் அப்படினா மேனேஜ்மென்ட் கோட்டா ஏதாச்சும் இருக்குதா, அதையும் தாண்டி இந்த பர்టిక్యులர் காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன இருக்கு, கடைசியா இந்த பர்టిక్యులர் காலேஜ்ல என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MIT கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கானா? கண்டிப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அண்ணா யூனிவர்சிட்டி கூட டைப் ஆன இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது மட்டும் இல்லாம இதோட கவுன்சிலிங் கோடுங்கிறது 4. இந்த பர்టిక్యులர் காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க TNA இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமா நீங்க சீட்ஸ் எடுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த காலேஜ் பத்தி சின்ன ரிவ்யூஸ் நம்ம கொடுக்கலாம்னு இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் காலேஜ் வந்து உங்களுக்கு எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸோட எப்ப ஜாயின் ஆச்சு, அதாவது மெர்ஜ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1979ல மர்ஜ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா C ராஜன் அப்படிங்கிறவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த MIT கேம்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பர்టిక్యులர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்னொன்னுக்குமே பேர் போன காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இந்த பர்టిక్యులர் காலேஜ்ல படிக்கிறதுக்கு நீனா அப்படின்னு போட்டி போடுவாங்க. என்ன காரணம்னா நீங்க இந்த MIT கேம்பஸ்ல படிச்சீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து அலுமினி சப்போர்ட்ஸ்லாம் இந்த பர்టిక్యులர் காலேஜ்ல எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். அதையும் தாண்டி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் MBA அக்ரிடிகேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க, NAC அக்ரிடிகேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க, NIRF ரேங்கிங்ல 13th பிளேஸ்ல இருக்காங்க. இதையும் தாண்டி இதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து சப்போஸ் வந்து 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 100% காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ. நீங்க ஃப்ரீயா போய் படிச்சுட்டு ஃப்ரீயா வெளியே வரலாம். கவுன்சிலிங் மூலமா சீட்ஸ் எடுத்தா மட்டும்தான். அதுக்கு அடுத்து வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதாவது உங்க குடும்பத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்பெஷலி உங்களுக்குமே டியூஷன் ஃபீஸ் கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பர்టిక్యులர் காலேஜ்ல ஜாயின் பண்ணோம்னா ரெகுலர் ஃபீஸஸ் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீஸஸ் 2 கோர்சஸ் இருக்குங்க. நீங்க ரெகுலர் கோர்சஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பர் செமஸ்டருக்கு 9,000 தான். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட்ஸ் வாங்க வச்சிருக்கிறவங்களுக்கு. இதே மாதிரி நீங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட பர் செமஸ்டருக்கு 10,000. அதையும் தாண்டி நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ், அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்ல அப்படிங்கிற மாணவர்களுக்கு ரெகுலர் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி 15,000 வந்து வாங்குறாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பர்టిక్యులரா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் நீங்க எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா 20,000 வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அதையும் தாண்டி ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இல்லைனாலும் சரி உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னா 34,650 rupees ஆகுது. டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனா இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 96,500 ஆகுது. இதே வந்து நீங்க எஸ்பெஷலி வந்து நான் கிராஜுவேஷன்ஸ் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh உங்களுக்கு வந்து 8,000 ஆகுது. இதே நீங்க வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் வந்து 98,000. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நான் கிராஜுவேட்ஸ், அதாவது நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 1,10,000 உங்களுக்கு வருது. ஸோ இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த MIT கேம்பஸ்ல இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு கொடுத்துரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்து ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல SS கோர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதுக்கடுத்து IT, அதுக்கடுத்து ஏரோநாட்டிக்கல், அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ்ல SS இருக்கு. அதே மாதிரி ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன்ஸ், அதுக்கடுத்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. ஸோ கிட்டத்தட்ட 11 கோர்சஸ் இருக்கு. இந்த 11 கோர்சஸ்க்கும் பர்టిక్యులரா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் 2023லயும் 2024லயும் இருந்தது அப்படிங்கறத டீடைல்டா நம்ம பார்க்க
பார்க்க போறோம். இதுல வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஒயிட் கலர்ல இருக்குது. 2023ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கறது நமக்கு கொடுத்திருக்கோம். இது வந்து 2024ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கறது நம்ம கொடுத்திருக்கோம். அப்ப 2024ல உங்களுக்கு இந்த ரேஞ்சஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எஸ்எஸ் கோர்சஸ். இதுல பர்டிகுலரா உங்களுக்கு வந்து 2023ல என்ன கோர்சஸ் இருந்தது, அதே மாதிரி 2024ல உங்களுக்கு என்ன கோர்சஸ் இருந்தது அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். அதுக்கடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இது 2023ல உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப்ல இருந்திருக்கு, அதே மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 2024ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல இருந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உங்களுக்கு வந்து எஸ்எஸ் கோர்சஸ் உங்களுக்கு வந்து 2023ல என்ன கட் ஆஃப் இருந்தது, அதே மாதிரி 2024ல உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உங்களுக்கு வந்து நார்மல் கோர்சஸ், அதாவது ரெகுலர் கோர்சஸ்ல உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப்ல இருந்திருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு 2024ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கொடுத்திருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கு அடுத்து வந்து இசிஇல வந்து உங்களுக்கு 2023ல என்ன கட் ஆஃப் இருந்தது, அதே மாதிரி 2024ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதுல வந்து 2023ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தது, அதே மாதிரி உங்களுக்கு 2024ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்திருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இந்த கட் ஆஃப் குள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இசிஇ எஸ்எஸ் கோர்சஸ் இது 2023லயும் 2024லயும் உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடில எஸ்எஸ் கோர்சஸ் உங்களுக்கு வந்து 2023 அண்ட் 2024ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல 2023ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல இருந்திருக்கு, அதே மாதிரி 2024ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல இருந்திருக்கு அப்படிங்கறத நீங்க கொடுத்திருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எஸ்எஸ் கோர்சஸ். இது வந்து 2023ல உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப்ல இருந்திருக்கு, அதே மாதிரி 2024ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல இருந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து ஃபைனலா வந்து உங்களுக்கு ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இதுல வந்து உங்களுக்கு 2023ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல இருந்திருக்கு, அதே மாதிரி 2024ல உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப்ல இருந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து எஸ்பெஷலி எம்ஐடி கேம்பஸ்ல நீ சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு பிசி கம்யூனிட்டியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்குலாம் 170 இல்லைன்னா 180 இந்த ரேஞ்சஸ்ல இருந்தா இருக்கு. மித்தபடிக்கு உங்களுக்கு 195க்கு மேல இருந்தாவே உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல வரும். அதையும் தாண்டி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வாட்ஸ்அப் லிங்க்லயும் வரும். ஸோ வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம நீங்க ரெகுலரா பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.